இன்னும் 1 மாத காலத்தில் நம்ம உக்கிரகாளியம்மன் கோயில் திருவிழா நடக்கிறது. ஆனால் அதற்கு வந்து எல்லா அக்கம் பக்கத்தில் வந்து ஒரு 5 நாளைக்கு முன்னாடி பேனர் ஃப்ளெக்ஸ்லாம் வைப்பாங்க. ஆனால் இப்பொழுது அது பாஜக தூண்டுதலால் தென்னூர் கிரவுண்டுக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடி வச்சாங்க. இப்போ நான் வந்து காரில் பெரியாஸ்லேருந்து வந்துட்டுருக்கேங்க. வந்துட்டு இருக்கிறப்ப 1.5 மணி நேரம் இன்னும் டிராஃபிக் ஆயிடுச்சு. அங்கெல்லாம் பிஜேபி ஆள் நினைக்கிறேன் அவங்களாம் போராடி இது என்ன ஒரு போராட்டம்? இப்போ திருவிழா நடக்கூடாமல் யார் தடுக்கிறா? இன்னும் சொல்லப்போனால் இந்த இவ்வளோ பெரிய இந்து பக்தர்கள் என்று போலி வேஷம் ஆடுகின்ற பாஜக என்னோட ஒரே கருத்து, தமிழகத்தில் யார் வேணாலும் எடுத்து கேட்கலாம். என்ன செய்யலாம்? இப்போ மசூதி, கிறிஸ்டியன் சர்ச்சு எங்கேயுமே காசுக்கெல்லாம் கியூ நின்று ஆள் போல். ஏன் வந்து இந்து பக்தர்கிட்ட மட்டும் சமயபுரம் மாரியம்மன் கோவில், அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயிலில் காசு கொடுத்து தான் உள்ளே போய் சாமியை பார்க்குற மாதிரி இருக்குது. இதுக்கு போராட ஒரு துப்பு இருக்கா? பிஜேபி இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்திலேயே என்னை பொறுத்தவரைக்கும் திருச்சியில் நான் வந்து ஒரு இந்து, இன்னும் சொல்ல போனால் காளியம்மன் கோயில் பூசாரியாக இருந்திருக்கேன். நான் சொல்கிறேன், திருச்சி மாவட்டத்தில் எந்த மத கலவரங்களோ ஜாதி கலவரங்களோ அதிகமாக நடக்காது. ஆனால் பிஜேபி என்ற ஒரு விஷசக்தி அதை உண்டு பண்ண நினைக்குது.